திடீரென்று ஒரு பெயின் வருகுது, அது கொஞ்சம் தாங்க இயலாம இருக்குதுண்டா, அது வலதா இருக்கலாம், இடதா இருக்கலாம், நடுவா இருக்கலாம். அண்டில் ப்ரூவ் அதர்வைஸ் ஹார்ட் அட்டாக் எடுத்து நீங்க உங்களோட டாக்டர்கிட்ட போகணும். ஒரு நாளும் வீட்டை இருக்கக்கூடாது. நடு இரவுல அல்லது ஏர்லி மார்னிங்ல தான் ஹார்ட் அட்டாக்கள் வர்றது. அந்த நேரங்களில் ஆக்களை மெட்டாக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது அசிட் நாங்களே எங்களுக்கு ஒரு காரணத்தை போட்டுட்டு வீட்டை இருக்கிறதால தான் கனவே வீட்டிலேயே இறக்கணும். பட்டினி வரைக்குள்ள கூட கொழுப்பு வந்து கரைஞ்சி குளுக்கோஸா வந்து பார்க்கும். அதுல பழக்கப்பட்ட இந்த ஜீன் வரைக்குள்ள இப்ப வந்து அது துண்டா மாறிட்டு, அப்ப அந்த ஜீன் தானே இருக்குது. அப்ப நீங்க கூடுதலா வர்ற கார்போஹைட்ரேட் அது கொழுப்பா மாத்தி 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 கொண்டு இருக்கும். இப்ப சொல்லினா ஒரு நேரம் சாப்பிட்டா காண வந்து, ஏனென்றா எங்கட லிவர் வந்து கிளைகோஜன் இருக்குது, சேரிச்சு இருக்குது, ஃபேட் இருக்குது. எங்கட உடம்பு வந்து குளுக்கோஸையும் பேர்ன் பண்ணும், ஃபேட்டையும் பேர்ன் பண்ணும். குளுக்கோஸ் இல்லாட்டி ஃபேட் பேர்ன் பண்ணும். ஆகவே நீங்க ஒரு நாள்ல ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு பயிற்சி இருக்கிறதால பெருசா ஒன்றும் பாதிப்பு வராது. ஓகே கோதாசன், அடுத்தது நாங்க இந்த வராம தடுக்க இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்குது. வராம எப்படி தடுக்கிறது, அதாவது நாங்க இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா இந்தியன் உபகண்ட வாழ் மக்கள் என்னென்ன முறையில கவனம் என்ற இது பாரதூரமானது. 20% மக்களுக்கு 60% ஹார்ட் அட்டாக் உலகத்துல வருது. ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு சுருக்கமாக சொல்லி இயலுமா? நான் கால்சியம் ஸ்கோரை பற்றி கதைக்கிறதுனா அது கடைசியா வேணும்னா டைம் இருந்தா கதைப்போம். அதுக்கு முதல் இவையில், அதாவது இந்திய உபகண்ட மக்கள் பொதுவா வெளிநாட்டுல இருக்கிறால் உள்நாட்டுல இருந்தால், உள்நாட்டுல இப்ப எல்லாம் கிராமமயங்கள்ல இருந்து நகரமயமாக்கி எல்லாம் வந்துட்டுது. என்ன முக்கியமாக கவனத்துல கொள்ள வேண்டும் என்று ஒரு 5 அறிவுரைகளை சொல்லிடுமா? முக்கியமான 5 அறிவுரைகள். அதுக்கு பிறகு நேரம் இருந்தா கால்சியம் ஸ்கோரை பற்றி கொஞ்சம் கதைப்போம். இல்ல, மிக இலகுவாக நான் சொல்லியலும் சிறியரன். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து சிகாகோ நகரத்துல ஒரு கார்டியாலஜி செய்தவர், அதை மசாலா ப்ராஜெக்ட் சொல்றது. ஏனென்றா சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ல இந்தியாவில இருந்து வந்த மக்கள்ல ஹார்ட் அட்டாக் நீங்க சொல்ற மாதிரி வெறி கூடவே இருக்குன்னு சொல்லி இவ வந்து ஒரு கார்டியாலஜிஸ்டா வந்து அவங்க இந்தியாவில இருந்து ஹைதராபாத்ல இருந்து வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் அவர் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அதை கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி 1000 பேரை ஃபாலோ பண்றோம். இப்ப 6 பேர் சமயம். அப்ப அதுல பார்த்தா எல்லா டெஸ்ட்களையும் செய்து பார்த்தா, நேர கதைச்சார், அவர்கிட்ட பிளட் பிரஷர் வந்து பார்த்தார், வெயிட்டை கண்டுபிடிச்சார், கொலஸ்ட்ரால் எவ்வளவு, பிளட் சுகர் எவ்வளவு, என்ன ஃபேக்டர்ஸால இவை நாங்கள் கண்டுபிடிச்சு ஏர்லியா ட்ரீட் பண்ணலாம்னு பார்த்தது. ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். முதலாவது வந்து லைஃப் ஸ்டைல். ஸோ நாங்கள் இப்ப சொல்றது சவுத் ஈஸ்ட் ஏஷியன், இந்தியன், ஸ்ரீலங்கா நாட்களுக்கு முதலாவது நீங்கள் ஒரு வெளிநாட்டுல வந்திருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை முறையில மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். ஒன்று. 2வது ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சு கொள்ளுங்கள். உங்களோட வீட்டு சம்பந்தமான, பிள்ளை சம்பந்தமான, கம்யூனிட்டி சம்பந்தமான, வேலை சம்பந்தமான பிரச்சனைகளை குறைச்சு நீங்கள் உங்களையே தயார்படுத்தி ஒரு டைம் டேபிள் படி ஃபங்க்ஷன் பண்ண தொடங்கணும். இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கண்ட்ரிங்க, இதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய ஒரு டாபிக். அதை பற்றி இண்டிவிஜுவலா நாங்கள் கதைக்கலாம். 2வது வந்து லைஃப் ஸ்டைல் மெச்சர்மெண்ட்ல உணவு முறை. நாங்கள் கதைச்சதுல உணவு முறையில மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். என்ன சிம்பிளா நாங்கள் 3 விஷயம் நான் சொல்றேன்னா, ஃபுட் பிரமிட் என்று சொல்லி ஒரு தண்ணீர் போத்துல நீங்கள் கொண்டு தெரியுங்கள், 1 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடியுங்கள். 2வது தாவர சம்பந்தமான உணவுகள், இது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம், கிரீன் லீவ்ஸ், பாம்கின், என்ன கலர் உள்ள எல்லா வெஜிடபிளும் சாப்பிடுங்கள். நம்ம நட்ஸ் சாப்பிடுங்கள். நட்ஸ்ல ஃபேட்டா மாறக்கான சான்ஸ் இருக்கு. பட் உங்களோட நட்ஸ் வந்து ஃபைட்ரோல், கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு பதார்த்தம், அதை நாங்கள் நல்லா ஃபெசிலிட்டேட் பண்றோம், சாப்பிடுங்கள். 3வது மீன் வகையில ரொம்ப சாப்பிடுங்கள். இந்த நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பார்கள், தூர இன்லேண்ட்ல இருக்கிறார்கள். இலங்கை மாதிரி எங்களுக்கு 20 கிலோமீட்டர்ல கடல் இருக்காது. அப்படின்னா மீன் கூட எடுங்கள். மீன்ல சமன், டியூனா, ஈவன் கேன் ஃபிஷ், கேனில் வர ஃபிஷ் என்றாலும் மீன் எங்க என்ன முறையில் எடுத்தாலும் அது நன்மை நாங்கள் சொல்றோம். அதான் டயட்ல முக்கியமானது. ரொம்ப தண்ணி குடியுங்கள். தாவரம் பேஸ்ட் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ரொம்ப சாப்பிடுங்க. ரொம்ப மீன் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற புரதத்தை பற்றி பெருசா கவலைப்பட தேவையில்லை. புரதம் எடுக்கிறா சிக்கன் கூட எடுங்கள். மீட் எடுக்கிற அளவே நீங்க கூட எடுக்கிறா குறைச்சு கொள்ளுங்க. 3வது மிக முக்கியமானது, சில பேர் இந்த பழக்க வழக்கத்தில் மாற்றங்களை ஏற்படுகிறது. வெளிநாடுகளுக்கு வந்த பின்னர் ஸ்மோக்கிங் ஒரு பேட் ஹேபிட்டாக ஸ்டார்ட் பண்றார்கள். சில பேர் ஸ்மோக் பண்றார்கள். ஸ்மோக்கிங் அளவு வந்து கம்பேர் டு இந்தியா, இந்த மசாலா ப்ராஜெக்ட்ல அவர் பண்ணது ஸ்மோக்கிங் லெவல் வந்து 60% ஆக்கள் இருந்திருக்குது. ஸ்மோக்கிங் இமிகிரண்ட் பிளாக் ஆக்கள் ஒரு அடல்ட் சீரியஸ் நெருப்பையும் பஞ்சையும் கிட்ட வைக்கிற மாதிரி. இப்ப இந்த ப்ரோக்ராமை கேட்கிறாரு, ஸ்மோக் பண்றீங்கன்னா ஒரு பேட் பிஹேவியர், இது ஒரு கஷ்டமான ஒரு பிஹேவியர் சேஞ்ச் பண்றாரு. மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணிடலாம், உணவு பழக்கத்தை மாத்தலாம். ஆனா ஸ்மோக்கிங் வந்து ஒரு கஷ்டமான ஒரு பிஹேவியர் சேஞ்ச். நீங்கள் உங்களோட டாக்டரோட கதைங்க, பார்மசியோட கதைங்க, எல்லா வகையான உங்களுக்கு எதுவும் இருக்கு. எது வேலை செய்தோ அதை செய்யுங்க. ஹிப்னோசிஸ், உங்களோட கதைக்கிறீங்களோ,
ஸ்மோக்கிங்கை உடனடியாக நிப்பாட்டுங்க. ஒரு கஷ்டமான ஒரு பிஹேவியரல் சேஞ்ச். மற்றது ரூட்டீனா நாங்கள் சொல்றது, எல்லாரும் 30 வயதுல இருந்தாவது, நீங்க 30 வயது வந்தோடனே வருஷத்துக்கு ஒரு காலாவது உங்களோட ஜெனரல் பிராக்டிஷனர்ஸ், உங்களோட ஜிபியை சந்திச்சு உங்களோட செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் எவர் செக் பண்ண வேண்டியது பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வெரி காமன். 80% ஆக்கள் 40% ஆட்கள் பிளட் ப்ரெஷர் இருக்கு, அது ட்ரீட் பண்ணணும். ஹிடன் ரிஸ்க் ஃபேக்டர் அல்லது சைலண்ட் கில்லர்ன்னு சொல்றாங்க. கொலஸ்ட்ராலை விட பிளட் ப்ரெஷர் வெரி சீரியஸ் ப்ராப்ளம். ஏனென்றா அது ஹார்ட் அட்டாக் விட ஸ்ட்ரோக்கையும் கொண்டு வர ஒரு காரணி. அதை விட கொலஸ்ட்ராலை செக் பண்ணுங்கள். கொலஸ்ட்ராலை மட்டும் வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் ஒரு ஜிபி. உங்களோட கொலஸ்ட்ரால் பிரச்சனை வருதான்னு பாருங்கள். நாங்கள் இப்ப உங்களுக்கு நேரம் இருக்கோ தெரியாது, ஆனா இப்ப ஒரு புது வகையான டெஸ்ட் ஒன்று நாங்கள் செய்கிறோம். நான் எங்கட இடத்துல 6000 பேருக்கு செய்திருக்கிறேன். நான் 10 வருஷமா ஃபாலோ பண்றேன். சிடி கவுண்டி கால்சியம் ஸ்கோர். உங்களோட கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடவே இருக்குது அல்லது ஓகே என்று சொன்னால் அதை அப்படி விட்டுறாதீங்க. அது 2.8 இருக்குது. உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் பார்க்க நார்மல் மாதிரி இருக்கு, ஸ்லைட்லி ஹை, இட்ஸ் ஓகே என்று சொல்றது வந்து ஓகே இல்லை. அதாவது ஏதாவது பிரச்சனை வருகிறதா அதை செக் பண்றதுக்கு இப்ப வழி இருக்குது. சிம்பிள் ஸ்கேனர் ஒன்று இருக்குது. உங்களோட ரிஸ்கை அசஸ் பண்ணி உங்களோட சிடி ஸ்கேன் ஒன்று செய்து ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு செல்ல முடியும். உங்களோட கால்சியம் ஸ்கோர் வந்து வெரி ஹையா இருக்கு, 1000. உங்களோட ப்ளோக்கல் இருக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க கார்டியாலஜிஸ்ட் சந்திப்பீங்க. ஸோ உங்களோட ஜிபியை நீங்களே கேட்கலாம். எனக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் பிளட் சுகர் கூடவே இருக்கு, என் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு 55 வயதுல, என்ன வடிவை ஹார்ட்டை செக் பண்ணுங்க, எனக்கு இந்த ஸ்கேன் செய்யலுமான்னு கேளுங்க. இந்த சிடி கவுண்டி கால்சியம் ஸ்கோர் வந்து ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி வந்து ஒன்று இருக்குது. இது வந்து மெடிக்கேரால ஃபண்ட் பண்ணப்படையில இன்னும் ஆஸ்திரேலியாவில். ஏனென்றால் இன்னும் கொஞ்சம் டேட்டாவுக்கு தேவைப்படுது. இது ஜெனரலைஸ் பண்ணல. இருந்தால் சிடி ஸ்கேன்ல உங்களுக்கு ரேடியேஷன் ரிஸ்க் கொண்டு இருக்குது. பட் ஸ்டில் ஒரு வேர்த்தான டெஸ்ட் அண்டு நான் இப்ப கனவே செய்திருக்கிறேன். 6000 பேர் செய்திருக்கிறேன் ஓவர் த லாஸ்ட் 8 years. எங்களோட நல்ல டேட்டா இருக்குது. இது நல்லா வேலை செய்யுது. கம்பேர்ட் டு பை பீப்புள் சவுத் ஈஸ்ட் நல்லா வேலை செய்யுது. இது நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். டாக்டர், இதில் இன்னும் கொஞ்சம் மேலதிகமான விவரங்களை கொடுத்தால் நல்லது என்று நம்புகிறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் நாங்கள் இன்னொரு 15 நிமிடங்கள் உரையாடலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டே, இந்த கால்சியம் ஸ்கோ என்று சொல்லப்படுகிற விடயத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் நேரம் போதாதென்ற ஒரு கட்டத்தில் சொல்லி இருக்கக்கூடும். அதை தனியே நாங்கள் பேசுவோம். மற்ற தலைப்புகளில் ஏதாவது பேச தவறிய விடயங்கள் இருந்தால் அவற்றை பேச வேண்டும். நேர்களும் அடுத்த 10 நிமிடங்களுக்குள் அழைப்புகளை ஏற்படுத்தினால் சுருக்கமான கேள்விகளுக்கு முடிந்த அளவுக்கு பதில்கள் தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டே, இடது பக்கத்தில் நெஞ்சு நோய் ஏற்படுவது ஏற்கனவே அந்த இதயம் ஒரு சிக்கலை கொடுப்பதால் தான் அது ஒரு குணங்குறியாக பார்க்கப்படுவதை ஒழிய, நெஞ்சு நோய் என்பது பை இட் செல்ஃப் ஒரு குணங்குறி அல்வா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வலது பக்கத்தில் நெஞ்சு நோய் ஏற்பட்டால் இதய பாதிப்பு ஏற்பட மாட்டாதா என்பது கேள்வி. ஒரு சாதாரண மனிதனாக நான் நினைத்திருப்பேன், இதய நோயினால் தான் நெஞ்சு நோய் ஏற்படுகிறது, மற்றபடி நெஞ்சு நோய் ஏற்படுவதால் இதய பாதிப்பு ஏற்படுவது இல்லை என்று சொல்லுங்கள். வலது பக்கத்தில் நெஞ்சு நோய் வந்தால் இதய பாதிப்பு ஏற்பட மாட்டாதா? ஓகே பாலா, இது ஒரு குமாரான கேள்வியா எங்கிட்ட கேட்கிறவ. நெஞ்சு நோவால இதயம் பாதிக்கப்படுவதில்லை. நெஞ்சு இதயத்திலே ஏற்படுகிற பாதிப்பால, சிறியன் விளங்கப்படுத்தின மாதிரி உங்களுக்கு குருதிக்குழாய்களில் அடைப்பு ஏற்படும் போது வர நோவாலதான் நெஞ்சு நோவாறது. யாரை கேட்டீங்கன்னா சரி, ஒரு நெஞ்சு நோவு என்றால் அது சீரியஸ் சிம்டமா எடுத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் இதயத்தில வந்து உங்களுக்கு நெஞ்சு நோய் வருது என்றால், ஒரு சடுதியா வந்த நெஞ்சு நோய் என்றால் அது உங்களுக்கு ஒரு மாரடைப்பை அறிகுறியா இருக்கும். ஒரு குருதிக்குழாய் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணப்பட்டிருக்கும். அல்லது ஒரு குருதிக்குழாயில் அடைப்பு 70% மேல வந்தா பிறகுதான் உங்களுக்கு நெஞ்சு நோய் ஏற்படுகிறது. நெஞ்சு நோய் ஏற்படும் போது அதை நாங்கள் வேலை சீரியஸ் சிம்டமே எடுத்துக்கொள்கிறோம். இந்த நெஞ்சு நோய் ஏற்படும் போது கணவருக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கிறது. நார்மலா இதயத்தின நெஞ்சு நோய் வந்து நடு நெஞ்சில மேல ஒரு அமர்த்துற பிரஷர் மாதிரி இருக்கும். அதான் அநேகமான நோயாளிகள் வந்து சொல்றது. அதோட இந்த நெஞ்சு நோய் வந்து இடக்க பக்கம் அல்லது விளக்க பக்கம் பெறவும் அல்லது தொண்டையை நோக்கி பெறவும். ஏனென்றா இதயம் வந்து உங்களுக்கு முதல் டெவலப் பண்ணிக்கல, அது உங்களுக்கு கழுத்துல இருந்துதான் கீழே இறங்கி இருக்கு. அப்ப அந்த இடங்களுக்கு ரேடியேஷன் பெயின் சொல்றது. அது இடக்கையா இருக்கு, சிலாக்களுக்கு விளக்கையா இருக்கும், சிலாக்களுக்கு தாடையை நோக்கி கீழ்த்தாடையை நோக்கி நோ பெறவும். இந்த நோ வந்து ஒரு லோக்கலைஸ் பெயின், ஒரு சொல்லுவேன், ஒரு அமர்த்தல் மாதிரி இருக்கிறது, எல்லா இடம் பெறவர மாதிரி இருக்காண்டா, இது வந்து இதயத்துக்கான அறிகுறி. ஒரு இடத்துல பர்டிகுலர் ஸ்பாட்டில உங்களை கையால காட்டையில நோண்டா அது இதய நோயாக இருக்கான சந்தர்ப்பம் குறையும். அதை விட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நாங்கள் செய்த ஆய்வின்படி 100 பேர் ஒரு நெஞ்சினோட வந்தால் 70%
நெஞ்சு நோய் வந்து இருதயம் சம்பந்தமானது இல்ல. சோ கொமனா அவங்களுக்கு நெஞ்சு நோய் வாரது இதயத்தாலே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு நெஞ்சில கணக்கு அங்கங்கள் இருக்கின்றன. ஒன்று மசில் இருக்கிறது, எலும்புகள் கார்டிலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறது, அதை கொஸ்ட்ரோகொண்ட்ரைட்னு சொல்லுவோம். அதுல வர பெயினை அதை விட உள்ளுக்கு நுரையீரல்கள் இருக்கின்றன. உணவு களம் இருக்காது. அநேகமான நெஞ்சு நோவுக்கு காரணம் உணவு களத்துல வர அசிட் சம்பந்தமான கேஸ்ட்ரோஇசோஃபேகல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் என்று சொல்றது. அதை விட உங்களுக்கு குருதி குழாய்கள் இருக்கிறது. அதை விட உங்களுக்கு முதுகில முள்ளந்தண்டு, அதை சுற்றியுள்ள எலும்புகள், கணக்கு காரணிகள் இருக்கு. அதை விட உங்களுக்கு வலது கால்வையில லிவர் இருக்கிறது, அதுல கோல் பிளர் இருக்கிறது. ஏதாவது வர நோய் உங்களுக்கு நெஞ்சை நோக்கி பரவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ கொமனா நெஞ்சு நோன்னு சொல்றது வந்து காரணங்கள் இருக்கலாம். ஆனா நெஞ்சு நோய் வந்தால் அதை இக்னோர் பண்ண வேண்டாம். என ஒரு காரணம் அது உங்களுக்கு குருதி குழாயில் அடைப்பே வரலாம். அது உங்களுக்கு உயிராபத்து ஏற்படுத்தும். அதனால தான் நாங்கள் அதை சீரியஸா சொல்றோம். நீங்க வந்து செக் பண்ணி கொள்ளுங்க. செக் பண்ண அப்புறம் உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாரு, இது உங்களுக்கு இதயம் சம்பந்தமானது இல்லை, இது வேறு அல்ல மசிலோ மஸ்குலோஸ்கெலட்டல் சம்பந்தமான என்றால் அதுக்கான காரணியை அறிந்து அதுக்கான வைத்தியத்தை செய்ய முடியும். நான் ஒரு கருத்தை சொல்றேன். அதாவது வந்து அவர் கேட்ட இந்த வடிவான இது ஒரு முக்கியமான கருத்து. இதயத்துக்கு போற இரத்த குழாயில ரத்தம் குறைவா போய் வர்ற அந்த இஸ்கீமிக் பெயின் வந்து நடு நெஞ்சில தான் ஒரு எலிபென்ட் இருக்கிற மாதிரி வரும். அது வலது பக்கம் இடது பக்கம் இல்ல, நடு நெஞ்சில தான் வரும். ஆனா இந்த ஏடிபிக்கல் பெயின் இதுதான் சாதாரண வர்றது. மற்ற பெயின் எந்த பக்கமும் வரலாம். கனவேர் நாங்க பாக்குறோம், கனவேர் ஒரு ரீகஜிடேஷன் அசிட் ப்ராப்ளம் வந்து உள்ளிய சாப்பிட்டுட்டு வீட்டை இருப்பினும் டாக்டர் வாட்டு போவோம் நினைப்பினும் இது அசிட் பெயின். அப்படி இல்லை. வெவ்வேறு மாதிரி இப்ப காலங்களும் மாற மாற ஹார்ட் வருத்தமும் வெவ்வேறு விதமா வருது. அப்ப நாங்க பொதுவா சொல்றது, ஒருவருக்கு திடீரென்று ஒரு பெயின் வருகுது, அது கொஞ்சம் தாங்க இல்லாம இருக்குதுண்டா, அது வலதா இருக்கலாம், இடதா இருக்கலாம், நடுவா இருக்கலாம். அண்டில் ப்ரூவ் அதர்வைஸ் ஹார்ட் அட்டாக் எடுத்து நீங்க உங்களோட டாக்டர்கிட்ட போகணும். ஒரு நாளும் வீட்டை இருக்கக்கூடாது. நடு இரவுல அல்லது ஏர்லி மார்னிங்ல தான் ஹார்ட் அட்டாக்கள் வர்றது. அந்த நேரங்களில் ஆக்களை மெட்டாக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது அசிட் நாங்களே எங்களுக்கு ஒரு காரணத்தை போட்டுட்டு வீட்டை இருக்கிறதாலதான் கனவே வீட்டிலேயே இறக்கணும். அப்ப நடு இரவு சாப்பிட்ட பிறகு இரவு அல்லது ஏர்லி மார்னிங்ல திடீரென்று ஒரு பெயின் வருது, முந்தைய ஒரு காயம் வேற இல்லையண்டா ஒன்றையும் அட்ரிபியூட் பண்ணக்கூடாது. உடனடியாக ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போகணும் என்றதுதான் முக்கியம். அப்ப வலது பக்கமும் ஹார்ட் பெருத்தம் வரலாம், அது முக்கியமானது. அடுத்தது போன இந்த கல்சியம் ஸ்கோரை பற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கதைக்கலாமா தான் நேரம் தந்தபடியா? நான் ஒரு சின்ன இதை சொல்லிட்டது கல்சியம் எனக்கு விளங்குனத. கல்சியம் ஸ்கோர்ண்டா என்னண்டா, முடியுறு நாடியல்ல நோமலா கல்சியம் இருக்காது. ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தா அங்க கல்சிய படிவானம் தெரியாது. அந்த முடியுறு நாடியில கொலஸ்ட்ரால் படிஞ்சிருந்தா, கொலஸ்ட்ரால் இருந்தா ஒரு நாளடைவுல கல்சியம் அதுல படியும். ஆகவே சிடி ஸ்கேன்ல ஒரு கல்சியம் படிவு இருந்தா அது இன்டிரெக்டா எங்களுக்கு சொல்லும் உங்களுக்கு கொரோனரி ஆர்டரியில கொலஸ்ட்ரால் படிஞ்சிருக்குண்டு. இப்ப பொதுவா இது எப்ப உதவி செய்யும்டா, ஒருவர் கொலஸ்ட்ரால் கூட இருக்குது, அவருக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்ல, எல்டிஎல் 4 5.5, நாங்க கொலஸ்ட்ரால் மருந்த கொடுக்க எத்தனிப்போம். என்ற எங்களுக்கு தெரியும் இந்திய உபண்டாக்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட. அப்ப நாங்க கொலஸ்ட்ரால் கொடுக்கப்பா, ஆனா அவர் விரும்ப மாட்டேன், எனக்கு வேண்டாம், எனக்கு கொலஸ்ட்ரால் மருந்து வேண்டாம். நான் அப்படியான ஆட்களுக்கு நாங்க இந்த கல்சியம் ஸ்கோரை செய்து, அங்க கல்சியம் இருந்தா அவர்களுக்கு கட்டாயம் இந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட் கொடுக்க வேணும். அப்படி அது ஒரு இன்டெரக்டா உதவும். ஆகவே இந்த கல்சியம் ஸ்கோர் இப்ப கூட பேசுபொருளா வருது. ஆனா இன்னொரு காரணத்தால கவர்மெண்ட் இன்னும் மெடிக்கேருக்கு ஃப்ரீயா செய்ய கொடுக்க இல்லை, கொஞ்ச நாள்ல கொடுக்கலாம். இப்ப நான் நினைக்கிறேன் $100 எவ்வளவுக்கு $100-120 இருக்கும். அது உண்மையா எல்லாரும் செய்ய வேணும் இல்ல. இப்ப கூட ரிஸ்க் எடுக்கிறார்கள் செய்ய தேவையில்லை, ஆகளும் ஒன்றுமே இல்லாதாக்க செய்ய தேவையில்லை. இடையில எங்களை போல நாங்க ஒரு சவுத் ஈஸ்ட் ஏசியா நாங்க ஒரு ரிஸ்க் ஒரு குண்டு எப்பயும் எங்கள்ட இது படிக்கும். நாங்க அதை செய்யறது நல்லது. அதுல கல்சியம் படிஞ்சிருந்து ஸ்கோர் கூட இருந்த இப்ப 300-400 இருந்தா நாங்க ஆஸ்பிரினே இருந்துட்டு கொடுக்க வேணும், அதை ப்ரிவென்ட் பண்ண. அல்லது இருந்தா நாங்க கவனமாக இருக்கலாம். அப்ப அந்த இதுல இந்த கல்சியம் ஸ்கோர் முக்கியமான இடத்தப்படுகிறது. கூவன் அதை பற்றி வேற ஏதும் 1-2 சுருக்கமா சொல்லிடலாமா இந்த கல்சியம் ஸ்கோர்? இந்த கல்சியம் ஸ்கோர் நாங்கள் இப்ப 20 வருஷமே நாங்க இந்த கல்சியம் சிடி கல்சியம் ஸ்கோர் ஒரு புதிய டெஸ்டை செய்கிறோம். இந்த டெஸ்ட் என்ன மாதிரி செய்யறோம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு சிம்பிள் சிடி ஸ்கேன்.
இந்த சிடி ஸ்கேன் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஊசி ஒன்றும் போட தேவையில்லை, இதுல கான்ட்ராஸ்ட் ஒன்றும் இன்ஜெக்ட் பண்ண தேவையில்லை. அநேகமானவர்கள் சிடி ஸ்கேன் செய்திருப்பார்கள், அவருக்கு ஒரு நீரில போட்டு அவர்கள் கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணி தான் சிடி ஸ்கேன் செய்வது நார்மலா. இது ஒரு நான் கான்ட்ராஸ்ட், ஒரு ட்ரை ஸ்கேன். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் இந்த ஸ்கேன் செய்யறதுக்கு 10 செகண்ட் எடுக்கும். உங்களை ஒரு ஸ்கேனர் காலை அனுப்பி இதுல சிடி ஸ்கேன் ஒன்று செய்து உங்களோட இதயத்தின் இருக்க இடங்களை இந்த நெஞ்ச எப்படி 3 மில்லிமீட்டர் சைஸுக்கு நாங்கள் ஸ்லைஸ் பண்ணி அதுல ஒரு கால்சியம் படிஞ்சிருக்கான்னு பாக்குறோம். சிறுகதன் சொன்ன மாதிரி கால்சியம் என்ன, கால்சியம் ஏன் படிகிறது முடியுறு நாடிகள்ல கொலஸ்ட்ரால் டிபாசிட் ஆகி உங்களுக்கு நாளடைவில் அந்த கொலஸ்ட்ரால் டிபாசிட் ஆன இடங்கள்ல கொழுப்பு படிவுகள்ல வந்து கால்சியத்தை அட்ராக்ட் பண்ணுது. அப்ப அது கால்சிய படிவை ஏற்படுத்தும். அந்த கால்சியம், அந்த கொலஸ்ட்ரால் அளவை நாங்கள் ஒரு ஸ்கேனால இன்னும் கண்டுபிடிக்க முடியாது, அதை அளவிட முடியறதுக்கு இன்னும் ஒரு வசதி இல்லை எங்களுக்கு. ரிசர்ச் அளவில் லிபிட் ஸ்கேனர் ஒன்று இருக்கிறது. அப்ப இன்டிரெக்டா நாங்கள் என்ன பாக்குறோம், கால்சியம் இருக்கான்னு பாக்குறோம். அப்ப கால்சியம் இருந்தா அந்த சிடி ஸ்கேன்ல இந்த ஒயிட் வெள்ளை படிவுகளை எங்களுக்கு சிடி ஸ்கேன்ல பார்க்கலாம். அப்ப எல்லா இந்த நாங்கள் ஒரு 25 அல்லது 30 ஸ்லைட்ஸ் செய்து இந்த முடியுறு நாடிகள் இந்த சிடி ஸ்கேன் எடுத்து ஒவ்வொரு ஸ்லைஸ்லையும் எவ்வளவு கால்சியம் இருக்கான்னு கால்குலேட் பண்ணி ஒரு ஸ்கோர் ஒன்று சொல்றோம். அப்ப நார்மல் ஸ்கோர் என்ன, கால்சியம் ஸ்கோர் 0. நார்மலாக ஒரு ஹெல்த்தியான ஆள்ல, கொழுப்பு படிவு இல்லாத ஆள்ல கால்சியம் படிவு இருக்காது. அப்ப அவருக்கு கால்சியம் ஸ்கோர் 0வா இருக்கும். 0வா இருந்தால் நல்ல நிலைமை. நாங்கள் 0 கால்சியம் ஸ்கோர் உள்ள ஆட்களை 10% ஃபாலோ பண்ணி பார்த்தா ஹார்ட் அட்டாக் வர அளவு சரியான குறைவா இருக்கிறது அவர்களுக்கு. 0.1% per year தான் நடந்திருக்கு ஹார்ட் அட்டாக். கால்சியம் ஸ்கோர் கூட அப்ப இன்னொரு ஆள்ல கால்சியம் ஸ்கோர் 402 வருகிறது. அப்ப அவரு கொலஸ்ட்ரால் கூட, டயபெட்டிக் இருக்கு, ஸ்மோக் பண்றாரு, அவர்கிட்ட கால்சியம் ஸ்கோர் 402 இது வெரி ஹை லெவல். இவருக்கான ஹார்ட் அட்டாக் ரேட் வந்து வெரி ஹை. 1 in 10 சான்ஸ் இவருக்கு நெக்ஸ்ட் 10 yearsல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்ஸ். சில ஆட்களுக்கு 1000 ஆயிருக்கும். நான் 10,000 உள்ளாலையும் பார்த்துருக்கிறேன். ஸோ கால்சியம் ஸ்கோர் கூட உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வரதுக்கான சந்தர்ப்பம் கூடுகிறது. அதை எளியா கண்டுபிடிக்கலாம். ஏன் இது சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ல இம்பார்ட்டன்டா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் 50 ஹார்ட் அட்டாக் 50 பேருக்கு முதல் வருகிறது. அப்ப முதல் ஏர்லியாவே நாங்கள் கண்டுபிடிக்கிறக்க அவர் 35 வயது வரும்போது நாங்கள் கால்சியம் ஸ்கோரை செய்ய சொல்றோம். அந்த கால்சியம் ஸ்கோரை செய்து உங்களுக்கு கால்சியம் இருக்கு படிவு இருந்தா உங்களோட ஜிபிக்கு தெரியும் உங்களுக்கு ஹை ரிஸ்க். உங்களை கூப்பிட்டு ஸ்ட்ரெஸ் செய்து உங்களுக்கு ஆஸ்பிரினையும் கொலஸ்ட்ரால் டேப்லையும் கொடுத்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதை தடுக்கலாம் லாங் டேர்ம்ல. அதுதான் எங்களோட மெயின் சிம்பிளான டெஸ்ட் சில பேருக்கு நல்ல உதவி செய்யும். அப்ப நீங்க போய் அத ஒரு $100 செலவழிக்கிற எல்லாரும் இல்ல, உங்க டாக்டர் போய் நீங்க கேட்டு அவர் அசஸ் பண்ணிட்டு சொல்லுவேன். அது செய்யறது வந்து நல்லது. உங்களுக்கு படிமானம் இருந்து ஸ்கோர் கூடண்டா நீங்க வேலை கவனமா இருக்கலாம். அப்ப அது ஒரு நல்ல டெஸ்ட். அப்ப ஏர் சீரிஸ் கால்சியம் ஸ்கோரை கேட்கணும்னு நான் கேட்டேன்டா, எங்களை மாதிரியான சவுத் ஈஸ்ட் ஏஷியன் 35 40 வயது உள்ளாக்கள் ஏழியாச்சிரே நல்ல. எங்களுக்கு மெயின் நோக்கம் வந்து வேலியா கண்டுபிடிச்சு அது ப்ரிவென்ட் பண்றது. அவங்களுடைய அப்பா அல்லது அம்மாவுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அல்லது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு 55-60 வயதுல, ஃபேமிலி ஹிஸ்டரி, அவை வந்து ஹை ரிஸ்க், அவை செய்யலாம். கொலஸ்ட்ரால்களுக்கு ஒரு பதில்ல இருக்கிறான்னு சொல்றோம் நாங்கள் ஒரு கோல்ல 2.8 LDL லெவல் 2.5 3 இருக்குது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் டேப்லெட் எடுக்க விருப்பம் இல்லை, உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்லை, ஸ்மோக் பண்ற இல்லை, நீங்கள் எக்ஸசைஸ் செய்றீர்கள், டயபெட்டிக் இல்லை, அவர் ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் செய்து உங்களுக்கு கால்சியம் ஸ்கோர் 0 கொலஸ்ட்ரால் LDL 4 இருந்தாலும் இப்ப அவசரம் இல்லை கொலஸ்ட்ரால் குளிர்ச்சியை கொடுக்குறதுக்கு. ஆனா உங்களுக்கு கால்சியம் ஸ்கோர் 402 வந்தா உங்களுக்கு கால்சியம் ஸ்கோர் ஹை, நீங்க அந்த கொலஸ்ட்ராலை ட்ரீட் பண்ணணும் வேண்டாம், அது உங்களுக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் படிவு ஏற்படுத்தி இருக்கான்னு சொல்லிடணும். அப்ப செலக்டட் ஆக்களுக்கு உங்களோட பொது வைத்தியரோட கதைச்சு இது ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் செய்யறதுக்கு ஒரு $150 இப்ப இங்க சார்ஜ் பண்ணினோம். நாங்கள் இருக்கிறேன் ஏப்ரல் அடுத்த வருஷத்துல இருந்து மெடிக்கல் சிலாக்களுக்கு அதை ரீபேட் பண்ணோம். கழிச்சு கொண்டு இருக்கிறோம். ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தா, கொலஸ்ட்ரால் டேப்லெட் எடுக்க விருப்பம் இல்லை, கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கிற ஆக்களுக்கு கால்சியம் சோறு செய்ய அரசாங்கம் அனுமதி கொடுக்கறதுக்கு யோசிக்கணும். நிறைய கருத்தாக வாருங்கள் டாக்டர் குவதாசன், பின்னர் டாக்டர் ஸ்ரீஹரன் தனது நிறைய கருத்தை சொல்லலாம். எங்களுடைய இந்தியன் டாபிக் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக். சவுத் ஈஸ்ட் ஏஷியன், இலங்கை அல்லது இந்தியாவில் பிறப்பா கொண்டவர்களுக்கு மாரடைப்பின் அளவு அதிகமா இருக்கிறது. இது மாரடைப்பு மிகவும் இழப்பான பயனில் ஏற்படுகிறது. மாரடைப்பு ஏற்படும் போது அவர்களுக்கு இறப்பு வீதம் கூடவா இருக்கிறது வெள்ளைக்காரோடு ஒப்பிடும்போது. அப்படி இது ஏன் நடக்கிறது என்பதை பற்றி நான் கதைச்சோம். மெட்டாபாலிக் சிண்ட்ரோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், எங்களோட கல்ச்சரல் சேஞ்ச், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். இது எப்படி தடுப்பதற்கான வழியில நான் சொன்னேன். லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எக்ஸசைஸ் செய்வது, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுவது, உங்கள் உணவை பூரணமாக மாற்றிக்கொள்வது பற்றி நாங்கள் பங்கப்படுத்தினோம்.
எப்படி நாங்கள் இந்த ஹார்ட் அட்டாக் வருவதை தடுப்பதற்கு அல்லது ஏர்லியாக இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதற்கு சிடி கவுண்டி கால்சியம் ஸ்கோர் வந்து செலக்டட் ஆக்கள்ல சில ஆக்கள்ல ஸ்பெஷலி உங்களுக்கு ஏர்லியாக 35-40 வயதுல செய்தால் கால்சியம் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு பின்னுக்கு வர போகின்ற இன்னொரு 10 வருஷமோ 15 வருஷத்துல வரப்போற மாரடைப்பை தடுக்கலாம். தடுக்கான வழிகள் வந்து ரிசர்ச்சின் படி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதையும் கதைச்சோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம். எங்களோட மெயின் நோக்கம் வந்து உங்களுக்கு மாரடைப்பு வராமல் அல்ல ஸ்ட்ரோக் வராமல் உங்களை ஹெல்த்தியாக இந்த வெளிநாடுகள் வச்சிருப்பது தான் எங்களது நோக்கம். ஸ்ரீஹரன், உங்களிடம் போவதற்கு முன்னர் தொலைபேசியில் இணைந்திருக்கும் நேர் சுருக்கமான கேள்வியாக இருக்கும் என்று நம்புகிறோம். வணக்கம். 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 நாங்கள் நேரம் தாண்டி ஓடி இருக்கிறோம். சுருக்கமான கேள்வியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள். ஒரே கேள்விதான். எனக்கு சிடி ஆஞ்சியோகிராபி செய்தார்கள், அதில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. ஹலோ, நீங்கள் உங்கள் வானொலி தான் பின்னால் எதிரொலிக்கிறது, அதனால தான் உங்களுக்கே குழப்பமாக இருக்கிறது. சிடி ஆஞ்சியோகிராபி செய்தவர்கள் சிடி ஆஞ்சியோகிராபியும் இந்த கால்சியம் ஸ்கோரும் கிட்டத்தட்ட ஒன்றா அல்லது அறிய விரும்புவேன். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. கன்ஃபியூஸ் பண்ற ஒரு கேள்வி தான். சிடி கால்சியம் ஸ்கோரும் சிடி கோரி ஆஞ்சியோகிராம் ரெண்டும் வேறுபட்ட இன்வெஸ்டிகேஷன். சிடி கோரி கால்சியம் ஸ்கோர் வந்து ஒரு ஏசிம்டமேட்டிக் ஆள், உங்களுக்கு ஒரு சிம்டம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு எவ்வளவு கொலஸ்ட்ரால் படிவு இருக்கு, எவ்வளவு கால்சியம் இருக்குன்னு கண்டுபிடித்து ஏர்லியாக கண்டுபிடித்து உங்களை இந்த லாங் டேர்ம்ல உங்களுக்கு இந்த முடிவு நாடுகளை குழப்பப்படுவதை தடுத்து ஹார்ட் அட்டாக்கை குறைப்பதற்கான ஒரு வழிக்கான ஒரு டெஸ்டாகத்தான் அது கருதப்படுகிறது. இதுல வந்து ஒரு கண்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணுவதில்லை, ஒரு ட்ரை ஸ்கேன் சொல்ற நாங்கள் இது செய்வது இதுக்கான எலிஜிபிள் பீப்புள் வந்து ஏசிம்டமேட்டிக் ஆகணும்னு நாங்கள் சொல்றோம், ஒரு சிம்டம் இருக்கக்கூடாது. இன் கண்ட்ராஸ்ட் சிடி கோரி ஆஞ்சியோகிராம் என்பது ஒரு டிஃபரெண்டான ஒரு டெஸ்ட் உண்டு. அது கண்ட்ராஸ்ட இன்ஜெக்ட் பண்ணி, அது ஒரு சிடி ஸ்கேன் தான், அதை கண்ட்ராஸ்ட இன்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு குருதி நாடிகளில் முடியுற நாடிகளில் அடைப்பு இருக்கிறதாண்டு டிரெக்டா பார்ப்பதற்கான ஒரு ஆஞ்சியோகிராம். ஆஞ்சியோகிராம் 2 வகையாச்சு எல்லாம் ஒன்று சிடி ஆஞ்சியோகிராம், மற்றது இன்வேசிவ் ஆஞ்சியோகிராம் என்று சொல்றாங்க. இதுல சிடி ஆஞ்சியோகிராம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெஸ்டாக இப்ப நாங்கள் சில ஆட்களுக்கு செய்கிறோம். சிடி ஆஞ்சியோகிராம் செய்கிறதுக்கான இண்டிகேஷன் வந்து அவருக்கு நெஞ்சு நோய் இருந்திருக்க வேணும், அவருக்கு குருதி முடியுற நாடுகள் பிளாக் இருக்கா என்பது பார்ப்பதற்கான ஒரு டெஸ்ட். இது ரெண்டும் டிஃபரெண்டான டெஸ்ட். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு ஆளுக்கு கொலஸ்ட்ரால் கூடவே இருக்கு, அவருக்கு முடியுற நாடுகளை கால்சியம் படிவு இருப்பான்னு பார்ப்பதுதான் சிடி கோரி கால்சியம் ஸ்கோர் டெஸ்ட். சிடி ஆஞ்சியோகிராம் சிலாக்கள் செய்வோம், அவருக்கு நெஞ்சினோ வந்திருக்கும், அவர் பிளாக் இருக்கான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட். இது ரெண்டும் வித்தியாசமான டெஸ்ட். இது வித்தியாசமான இண்டிகேஷன்ஸ் உள்ள டெஸ்ட். உங்களோட டாக்டர் அதை டிசைட் பண்ணுவேன். டாக்டர் ஸ்ரீஹரன் வாருங்கள். ஆமாம், அந்த கேள்வி கேட்டவருக்கு என்ன பேர்? திரு பொன்மயிலநாதன். பொன்மயிலநாதன் ஐயா வந்து உண்மையான இந்த தாயகன் ரேடியோ நடுக கேட்டு ஒரு தீவிர விசுவாசி. அவருக்கு சிடிஸ் ஆஞ்சியோகிராம் நோமல் மிகவும் நல்ல நியூஸ். அவர் இன்னொரு 5-10 வருஷத்துக்கு ஹார்ட் அட்டாக் வராது. தாயன் ரேடியோ வடிவா கேட்கலாம். நான் பாடி சொன்னான். பட் சிடி ஆஞ்சியோகிராம் நோமல் இந்த வயதுல என்றா இஸ் குட் நியூஸ். பொதுவா சிடி ஆஞ்சியோகிராம் செய்ய கால்சியம் ஸ்கோரும் செய்வினம் நினைக்கிறேன். அப்படித்தான் எனக்கு உதாசன். அப்ப உங்களுக்கு கால்சியம் 0 தான் இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு சொல்லி இருக்கு. அப்ப உங்களோட வயதுல கால்சியம் 0, சிடி ஆஞ்சியோகிராம் நோமல் இருந்தா நீங்க பயப்படாம வெரி குட் நியூஸ். அதை சொல்லிட்டு தியாய்தன் சொன்ன மாதிரி இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியன்ல வர்றதுக்கு எங்களோட கல்ச்சரும் ஒரு காரணம், எங்களோட ஜீனும் ஒரு காரணம். இதுல எல்லா காரணம் ஒப்படைக்கல. நான் சொல்லுவேன் பிரதான காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட். அது ஏன் இந்த கல்ச்சர்ல வந்தா, இப்ப நாங்க மற்ற நாடுகள்ல ஒப்படைக்கல. எங்கட நாட்டாக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்தாக்கள், கடின உழைப்பாளிகள், கடின உழைப்பை சேர்த்து தானியங்கள் அதுகள் சாப்பிட்டு வளர்ந்தாக்கள். அப்ப எங்கட ஜீன் வந்து குளுக்கோஸ ஃபெட்டா மாத்துறத பெருசா இல்ல ஒரு காலத்துல. அப்படி வந்து 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 உடல் அனுபவம் வரைக்குள்ள இருந்தா போல ரெண்டும் இல்லாம போயிட்டுது. அப்ப நாங்க கடலை இதுண்டு பூரண உணவுல இருந்து ரீஃபைன் உணவுக்கு வந்து எக்ஸசைஸ் நல்லா செய்து நாங்க எக்ஸசைஸ் விட்ட உடனே ஜீன் என்ன செய்யும், முந்தின காலத்துல எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கிற இல்லை, கவசாயம் செய்யணும், சில நேரம் பட்டினியல் வரும், அதுல இருந்து வாழுவினோம். அப்ப எங்கட ஜீன் வந்து நாங்க கூட சாப்பிடுற நேரம் கூட சாப்பாட்டை கொழுப்பா மாத்துறதுக்கு பழக்கப்பட்டுட்டு. இப்ப ஏனெண்டா பட்டினி வரைக்குள்ள
கூட கொழுப்பு வந்து கரைஞ்சு குளுக்கோஸா வந்து பாக்கும். அதுல பழக்கப்பட்ட இந்த ஜீன் வரைக்குள்ள இப்ப வந்து அது துண்டா மாறிட்டு, அப்ப அந்த ஜீன் தானே இருக்குது. அப்ப நீங்க கூடுதலா வர்ற கார்போஹைட்ரேட் அது கொழுப்பா மாத்தி 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 கொண்டு இருக்கும். அப்ப கூட கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு 70% கார்போஹைட்ரேட் மசில்ஸுக்கு போறது. அந்த காலத்துல எல்லாரும் வேலை செய்தவ. அப்ப மசில்ஸுக்கு 70 போகாட்டி சாப்பிடுறது 30% குளுக்கோஸ் வந்து உடம்பு அனுசவத்துக்கு போக 70% வந்து இன்சுலின் என்ன செய்யும், கொழுப்பா மாத்திரும். அது வந்து உடல்ல ஓடைக்குள்ளதான் இந்த ஹார்ட் அட்டாக் வருது. அது எங்கட வாழ்க்கை முறையில மாத்திர வேணுமெண்டா கார்போஹைட்ரேட் சாப்பாட்டை குறைச்சு ஒன்று என்னொன்று சொல்றேன், கொஞ்சம் டைம் போனாலும் இப்ப சொல்லினா ஒரு நேரம் சாப்பிட்டா காணும். ஏனென்றா எங்கட லிவர் வந்து கிளைகோஜன் இருக்குது, சேரிச்சு இருக்குது, ஃபேட் இருக்குது. எங்கட உடம்பு வந்து குளுக்கோஸையும் பேர்ன் பண்ணும், ஃபேட்டையும் பேர்ன் பண்ணும். குளுக்கோஸ் இல்லாட்டி ஃபேட் பேர்ன் பண்ணும். ஆகவே நீங்க ஒரு நாள்ல ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு பயிற்சி இருக்கிறதால பெருசா ஒன்றும் பாதிப்பு வராது. ஆகவே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்றதை சொல்லினா ஒருக்கா சாப்பிட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் டைமை விட்டுட்டு இன்னொருக்கா 2 தரத்தோட நீங்க சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுனா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இல்லாம போகும். அதே மாதிரி நீங்க எக்ஸசைஸ் செய்து புரதம் கூடுன சாப்பாட்டு சாப்பிட்டு உங்களோட மசில் பல்ச்சை கூட்டி ஒரு வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் செய்தா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இல்லாம போகும். அட்லீஸ்ட் இதுகளையாவது செய்து கார்போஹைட்ரேட்டை குறைச்சு எக்ஸசைஸ் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் செய்து நல்ல வடிவா நெத்திரையை கொண்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு வேலையில ஒரு வயது வந்த உடனே 30-35 மணித்தியாலம் வேலை செய்துட்டு ஒரு 10 மணித்தியாலம் சோஷியலைஸ் பண்றதுக்கு செலவழிச்சு 10 மணித்தியாலம் ஃபேமிலியோட செலவழிச்சு அப்படி நாங்க வாழ்ந்தோம்டா ஒரு வயதுக்கு பிறகு நாங்க வடிவாக வாழலாம் என்றது எனது கருத்து. வாவ், அது சிறப்பான நிறைவாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை இந்த இடத்தில் நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன். மீண்டும் எங்களுடன் இணைந்திருந்த யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களுக்கு நன்றியை சொல்லுகிறோம். இந்த இந்திய உபகண்டத்தில் இருதய நோய் சார்ந்த ஒரு வாய்ப்பு அல்லது அந்த நிலைமை அதிகமாக இருப்பதற்கான காரணங்களும் எங்களால் அதை தடுப்பதற்கான முயற்சிகளும் என்ற அடிப்படையில் குறிப்பாக இலங்கை, இந்திய, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் என்று சொல்லப்படுகிற அந்த சவுத் ஏசியா, தென்னாசியா, இந்திய உபகண்ட வட்டத்தில் வேறுபட்ட நிலைமைகள் இருப்பதையும் சொல்லி குறிப்பாக இந்த நூல்களையும் இந்த உசாத்துணை விடயங்களையும் வாசிக்கிற போது வெள்ளையின மக்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் இலகுவாக எங்களுக்காக மாற்றிக்கொள்ளக் கூடாது என்ற ஒன்றையும், பாரம்பரியமாகவே எங்கள் மரபணுக்களில் இருக்கிற கடுமையான வேலை என்று சொல்கிற போது நடந்து போவதும் நாங்கள் பாடசாலைக்கு மற்ற இடங்களுக்கு நடந்து போவதையும் கூட அது நாங்கள் ஒரு உடற்பயிற்சியாக தான் பார்க்கிறோம். அதுவும் இல்லாமல் தானியங்களை முழு உணவாக கொண்ட ஒரு வாழ்க்கை காலம் இருந்ததிலிருந்து இப்போது உடற்பயிற்சியும் இல்லாமல் தானிய உணவுகளும் இல்லாமல் இருப்பதில் ஏற்படுகிற அந்த மாற்றங்களும் எப்படி எங்களை பொதுவாக அறியப்பட்ட இடத்திலிருந்து, அதாவது இந்திய உபகண்டத்திலேயே இருந்து கொண்டிருக்கிற அந்த உசாத்துணை விடயங்களும் எங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் பொருந்தாது, வெள்ளையின மக்களுக்கு செய்யப்பட்ட ஆய்வுகளும் எங்களுக்கு பொருந்தாது என்பதால் ஒரு அமெரிக்கா அல்லது கனடா அல்லது UK போன்ற இடங்களில் எங்கள் மக்களை வைத்துக் கொண்டு செய்யப்பட்ட ஆய்வுகளை குறிப்பாக கவனித்து அதன் பின்னணிகளை உள்ளடக்கி இன்றைய உரையாடலை எங்களுக்கு அமைத்து தந்த டாக்டர் T. ஸ்ரீஹரன் மற்றும் டாக்டர் N. கோதாசன் இருவருக்கும் எங்கள் அன்பான நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவர்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறோம். அந்த வகையில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மிக்க நன்றி ஸ்ரீ, மிக்க நன்றி குஹன். வணக்கம். நன்றி வாலான, நன்றி டாக்டர் ஸ்ரீஹரன். இது மையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. அந்த வகையில் இன்று எங்களுடன் இணைந்திருந்த 2 மருத்துவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறோம். இது மையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை.